இதே தாவேகா தனிச்சு நிற்கும் போது கண்டிப்பாக அது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவேகா எப்படி திமுகவில் வாக்கு வங்கியை பெருகிதோ அதே மாதிரி அதிமுகலையும் மற்ற கட்சியிலும் இருந்து வாக்கு வங்கியை பறிக்கும். இளம் தலைமுறை வாக்காளர் சிலரும் வந்து அந்த கட்சிக்கு வாக்களிக்க ரெடியாக இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியில் 3 முனை போட்டியாக இருந்தால் மட்டும்தான் அதிமுக தாவேகா தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். நான்கு முனை போட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா திமுக கைப்பற்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வணக்கம். இப்போ தேர்தல் அரசியலில் நம்ம பார்க்க போகிற தொகுதி எது அப்படின்னா, தொடர்ந்து நம்ம 9 தொகுதிகளை வெற்றிகரமாக பண்ணியிருக்கோம். இது 10வது தொகுதி, திருவொற்றியூர் தொகுதி. அதாவது இண்டஸ்ட்ரியல் மிக்க தொகுதி அப்படின்னே நம்ம அதை பார்க்கலாம். இங்கே அதிகமாக வேட்பாளர் யார் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இதுவும் ஒரு திமுகவோட ஒரு கோட்டையாக தான் இருந்திருக்குது. ஆனால் இந்த இடத்துல மாறுதல் நடக்குமா, இல்லை மக்கள் என்ன மனநிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் எடுத்தோம். இதுவே ஒரு 3 முனை போட்டியாக இருந்தாலோ இல்லை 4 முனை போட்டியாக இருந்தாலோ எப்படியெல்லாம் இந்த வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இளைஞர்கள் படை அதிகமாக இருக்கிறது திருவொற்றியூர்லையும் அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு வர்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்களா, இல்லை இந்த மாற்றம் தேவையில்லை அப்படின்னு நம்புகிறாங்களா, இல்லை ஒரு தாவேகா அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி இந்த முறை அரசியலை சந்திக்கிறதுக்கு அப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள் தாவுமா, இல்லை தாவேகா வந்து அதிமுக வசம் கூட்டணியை வைத்தா இந்த மாற்றத்தை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாம் இன்னைக்கு அரசியல் விமர்சகர் திரு சத்யா அவர்களோட நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். திரு சத்யா, நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திருவொற்றியூர் தொகுதி பார்த்தீங்கன்னா கடந்த முறை திமுக கைப்பற்றி இருக்கிறாங்க. திமுக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 88,185 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. KP சங்கர்ன்றவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதோட சதவீதம் பார்த்தீங்கன்னா பதிவான வாக்குல வந்து 44.34%. 2ஆம் இடத்துல திரு K குப்பன் அதிமுகவை சார்ந்தவர் 50,524 வாக்குகள், 25.40% வாக்குகள். இந்த தொகுதி ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நாம் தமிழரை சார்ந்த சீமான் அவர்கள் வந்து போட்டியிட்ட தொகுதி 21ல் அவர் கிட்டத்தட்ட 48,597 வாக்கு வாங்கியிருக்கிறாரு, 24.43%. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 1% குறைவான வித்தியாசம் தான் 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும். இந்த தொகுதி வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதின்றது நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்குகள் கிட்ட புதிதாக வந்திருக்கிற சீமானுக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. புதிதானா ஒரு 2-3 தேர்தல் கடந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கான ஆதரவு வந்து இந்த தொகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த முறை இந்த முறை பார்த்தீங்கன்னா தாவேகாக்கும் அந்த ஆதரவு கொடுக்கப்படலாம் தான் இந்த தொகுதியை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் போதோ டிஎம்கே வந்து தொடர்ந்து 2 முறை இந்த தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலும் கடைசியாக நம்ம பார்த்த மாதவரம் தொகுதியிலே 2016, 2021 ரெண்டுத்திலையும் திமுக கைப்பற்றினாங்க. இங்கேயும் அப்படி கைப்பற்றி இருந்தாலும் இங்கே 3 முனை போட்டியில் அதிமுகவும் 4 முனை போட்டியில் திமுகவும் வெல்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதனாலனா இங்கே மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். கல ஆய்வும் அதை தான் சொல்லுது. அப்படி மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஒரு சில வாக்கு வங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது அதிமுக கூட சேரும் போதோ 3 முனை போட்டியாக மாறும்போது கண்டிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தாவேகா சேர்ந்த தலைமையிலான ஒரு கூட்டணி வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பும், இதே தாவேகா தனிச்சு நிற்கும் போது கண்டிப்பாக அது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவேகா எப்படி திமுகவில் வாக்கு வங்கியை பெருகிதோ அதே மாதிரி அதிமுகலையும் மற்ற கட்சியிலும் இருந்து வாக்கு வங்கியை பறிக்கும். இளம் தலைமுறை வாக்காளர் சிலரும் வந்து அந்த கட்சிக்கு வாக்களிக்க ரெடியாக இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியில் 3 முனை போட்டியாக இருந்தால் மட்டும்தான் அதிமுக தாவேகா தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். 4 முனை போட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா திமுக கைப்பற்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முந்தைய நிலையில் வந்து மாறலாம். ஏன்னா தேர்தல் கூட்டணிகளும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் யார் போடுறாங்க, அவருக்கு என்ன பலம் இருக்குது, பலவீனம் இருக்குது, இதை பொறுத்தும் இதை மாறும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 3 முனை போட்டியில் அதிமுக தாவேகா தலைமையிலான கூட்டணியும் 4 முனை போட்டியில் திமுக தலைமையிலான கூட்டணியும் வெல்றதுக்கான வாய்ப்புகள் தான் 2026 இருக்குது. இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம தொடர்ந்து எல்லா தொகுதியும் நம்ம இந்த மாதிரி கள ஆய்வை எடுத்து தேர்தல் முடிவுகள் இப்படி இருக்கலான்ற கருத்து கணிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். மக்கள் நீங்கள் எல்லாரும் பார்க்குறவங்க இதற்கான தொடர்ந்து ஆதரவு கொடுத்தாதான் எங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய தொகுதிகளை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொகுதிகள் வந்து குறிப்பிட்டு இந்த தொகுதியை பற்றி பேசணும், இல்லை நாங்கள் பேசுனதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கமெண்ட் பண்ணலாம். அதற்கான
ரிப்ளையும் நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அதில் தவறுகள் இருந்தால் நாங்கள் திருத்திக்குவோம். நன்றி. நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஆய்வுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு தீர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த தீர்வு மக்கள் கொடுக்கறதே மகேசனின் தீர்ப்பு அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமும். ஸோ அந்த எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மக்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, சில இடங்களில் வேறுபட்டும் சில இடங்களில் திரிஞ்சும் ஒரு பரிதாப நிலையும் தான் இந்த அரசியலில் நம்ம பார்க்குறோம். அந்த விதத்தில் திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திமுக கை மேலே ஓங்கிய தொகுதியாக இருக்குது. ஒருவேளை இளைஞர்கள் கூட்டணி எல்லாம் அமையிறப்ப, அதாவது தாவேகா, அதிமுக அந்த மாதிரி கூட்டணி எல்லாம் அமையிற பட்சத்தில் மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது நம்ம திரு சத்யா அவர்களோட கருத்திலிருந்து எடுத்துக்கிறோம். ஸோ மீண்டும் அடுத்த தொகுதியில் உங்களை சந்திக்கிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தேவையான தொகுதிகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த தொகுதிகளை பற்றின அடுத்த வீடியோவில் கட்டாயம் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். நன்றி.